தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இப்படியே தினமும் என்று பொறுப்பதே. ஹல்லேலூயா. இன்றைக்கி 7 வார்த்தை தியானிக்க போகிறோம். 7 வார்த்தையில் தியானிப்பதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு பஸ்கா பண்டிகைன்னு ஒன்று இருக்குது. அந்த பஸ்கா பண்டிகை எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா, எகிப்திலிருந்து ஜனங்கள் வரும்பொழுது என்ன பண்ணாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை அது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து எல்லாம் சாப்பிட்றலாம் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா இருந்துச்சுன்னா, அதில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி சாப்பிடும்பொழுது ஒரு எலும்பு கூட என்ன பண்ணக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது. அதை எப்போ பத்திரமா என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை பஸ்கா ஆட்டுக்குட்டியை இன்றைக்கி நம்ம இந்துக்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு விடுறாங்க பார்த்தீங்களா, நேந்துக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது அந்த ஆடு அதுக்கு பேர் நசரையன். அதுக்கு என்ன பேர், நசரையன். அப்படின்னா இது யாருக்கு உரியது, கடவுளுக்கு உரியது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை சொந்த பந்தங்களாம் கொண்டு என்ன செய்வாங்க, பலி செலுத்தி மீறி அந்த பொருளை என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்கோ எங்கே என்ன செய்யக்கூடாது, அங்கேயே சாப்பிட்றணும். அது அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா, இயேசு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன தெரியுமா, இன்றைக்கி அந்த பஸ்கா அந்த பலிகளிலே 7 பலி இருக்குது. அந்த 7 பலியில் ரொம்ப சிறப்பான பலி பஸ்கா பலி. இன்றைக்கி அந்த 7 வார்த்தையை என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். முதல் வார்த்தையை யார் தியானிக்கிறீங்களோ அவங்களை கை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் இந்த உண்டு பண்ணின அந்த நாளில் நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அவருடைய நாமத்தில் நம் சமூகத்தில் சந்தோஷமாய் நம்ம இன்றைக்கி துக்க நாட்களாக இருக்கிற அந்த நாள் எல்லாரும் நினைப்பாங்க, இன்றைக்கி சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களில் நம்ம எல்லாம் துக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆனாலும் துக்கம் இருந்தாலும் கடவுள் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நம்ம உயிர்த்தெழுந்த தேவனை நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை அவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார், நம்மோடு பேசுவார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீ இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு அநேக குறைகள் இருந்தாலும் எங்கள் நிறைவான தேவ ஆவியான எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாட்களில் கூட தகப்பனே, உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீங்கள் வெளிப்படுங்க சாமி. எல்லாம் உடைய சமூகத்தோடு ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை நீர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாட்கள் கூட முதல் வார்த்தையாக பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தையை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள் மத்தியில் பேச போகிறேன். தெய்வ ஆவியானவர் மத்தியில் இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். லூக்கா 23வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கடவுளை என்ன செஞ்சாங்க, ஏசப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கொல்கதான் மலையில் மேட்டில் சிலுவையை சுமந்து வர வச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செஞ்சால் அந்த கஷ்டத்தெல்லாம் நம்முடைய என்ன செய்யலை, அவர் நம்ம மத்தியில் அவரை நம்மளை கண்ணோக்கி பார்க்கல. ஆனால் என்ன இவ்வளோ நம்மளை துன்பப்படுத்தினாலும் நம்மளை என்ன செஞ்சாங்க, எவ்வளவோ நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவர் சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாத நிலைமையில் கஷ்டப்படுத்தினாங்க. அந்த நிலைமையிலும் அவர் என்ன செஞ்சார், தேவனே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி
பிதாவே இவர்களை மன்னிக்குன்னு சொல்லி சொன்னார். அதுபோல் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார், நம்ம எவ்வளோ தான் நம்ம அவர் சமூகத்தில் நாம் இருந்து அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கோம், ஆனால் எவ்வளவோ நாட்கள் நம்ம தவறி போயிருக்கலாம், அவரை விட்டு விலகி இருக்கலாம், ஆராதனையில் இல்லை எல்லாத்துலேயுமே நம்ம தவறி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாள் நம்மளை மன்னித்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கரங்களை நம்மளை ஒவ்வொரு நாள் நம்மளை இணைத்து கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு கொடான கோடி நன்றி. இன்றைக்கி பார்த்தோன்னா எவ்வளவோ குற்றங்கள் குறைகள் செய்தாலும் இன்றைக்கி நம்ம சொந்த பந்தங்கள் கூட என்ன செய்ய மாட்டேக்காங்க, நம்மளை மன்னிக்க மாட்டேக்காங்க. அப்பேற்பட்ட சூழ் நம்ம கணவன் மனைவியாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேக்காங்க. ஆனால் உலகத்தான் மக்களைப் போல இல்லாமல் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்வோம், மன்னிக்கிற தன்மை என்ன செய்யணும், நம்ம இந்த நாட்களில் கற்றுக்கொள்ளணும். எவ்வளோ நம்ம எல்லாமே நம்ம மனிதர்கள் தான், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, ஆற்றுது தேற்றுது. அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனே இந்த உலகத்தை வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம உருவாக்கின தேவனே நம்மளை குறைகளை குற்றங்களை பார்க்காம அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி நம்மளை என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். பிதாவே இவர்களை மன்னின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு கொடான கொடி நன்றி. ஆனால் நாட்களில் எவ்வளோ நம்ம துன்பங்கள் கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், கவலை கண்ணீர்கள் இருந்தாலும் ஒரு சமூகத்தை விட்டு விலகாமல் ஒரு சமூகத்தில் நம்ம நெருங்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை என்ன செய்ய, ஐயோ நம்மளை மன்னிக்க மாட்டாரே, நம்மளை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன சொல்ல நினைக்கலாம். ஆனால் நம்மளை தண்டிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தகப்பன் தாயை போல நம்ம அரவணைத்து கொள்கிறவர். நம்ம தகப்பன் தாயிலும் மேலான தேவன், நம்மளை படைத்தவர் உருவாக்கினவர் மத்தியில் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு கொடான கோடி நன்றி. நம்ம சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அந்த ஆக்கினை நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு கொடான கோடி நன்றி. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 53 5வது வசனம். ஆமென். நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் என்ன செஞ்ச காயப்பட்டு அவர் எல்லாம் நமக்காக என்ன செஞ்சார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி அவர் ஜீவனை கொடுக்கும்படியான தருணத்தில் என்ன செஞ்சால் போய் நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு கொடான கொடி நமக்கு கொடுத்த அவருடைய கிருபை பெரிது, மேலான கிருபை, அவருடைய இரக்கம் நம்ம கர்த்தர் கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நம்மளால் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்ன செஞ்சுருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில், நம்ம வேலை பார்க்கும் இடத்துல, நம்ம சபையில், எல்லா இடத்துலையும் நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நம்ம கூட அவருடைய வார்த்தை, சமாதானத்தை தருகிற வார்த்தை நம்மோடு கூட இருக்குது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் நம்மளை என்ன செஞ்சார், எடுத்துக்கொண்டார். அவர் நம்முடைய பாரங்களெல்லாம் அவர் என்ன செஞ்சார், சுமந்து கொண்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும். நம்ம எவ்வளவோ வருத்தப்பட்டு பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கலாம், ஆனாலும் அவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிட்டோன்னா அந்த பாரமெல்லாம் என்ன செஞ்சிடும், ஒரு லெகுவாய் மாறிடும். ஒரு தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனா நம்ம மத்தியில் வந்திருக்கிறா. இந்த நாட்கள் என்ன செய்வோம், மன்னிக்கும் மனப்பான்மை நம்ம கற்றுக்கொள்வோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம பழி வாங்கணுன்ற எண்ணம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தரே நம்மளை மன்னிக்கிறான நம்மளை ஏமாத்திரம் நம்ம ஈஸியாக என்ன செய்யற ஒரு காரியத்தை மன்னித்து மறந்து அவருடைய சமூகத்தில் என்ன செய்யலாம், சமாதானத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்ம கிருபையாய் தந்த அந்த நாட்களுக்கு கொடான கொடி நன்றி. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிகை ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவி
ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, என்னையாளும் பரிசுத்தரே, ஐயா ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, ஐயா. இதனாலே முதல் வார்த்தை எம்ஏஎம் அவர்கள் கொடுத்தாங்க, பிதாவே இவர்களை மன்னியும். இந்த கால நேரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம்? மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்கிறீங்க. மன்னிக்கவே முடியாது. இயேசு மன்னிச்சார். எப்படி மன்னிச்சார்? தன்னுடைய ஜனத்துக்காகவே மீட்பதற்காக வந்தார். அந்த ஜனமே என்ன ஆயிடுச்சு? அவரை கொண்டு போய் சிலுவையில் அடித்தார்கள். ஆனாலும் இயேசு கல்வாரியிலிருந்து இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். எல்லாம் கண்ணை மூடி இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். எல்லாம் இயேசு நாமத்தினால எல்லாம் ஆண்டவர் சொல்லுங்கள். ஏசப்பா, ஆண்டவரே, கர்த்தாவே, முதலாவது நீர் கல்வாரியிலே முதல் வார்த்தையை நீர் சொல்லும் பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னீங்க. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் செய்தார்களோ அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் சாமி. எல்லாம் அறிக்கையிடுங்க. ஏசப்பா, நீர் சொல்கிற வார்த்தையின்படி நாங்கள் மன்னிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க அப்போ. ஆண்டவரே, ஏசப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவர் எவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ இப்பொழுது நாங்கள் மன்னிக்கிறோம், அதை மறக்கிறோம். ஆண்டவரே, நீர் மன்னித்த பரம பிதாவானவர் ஆண்டவரே நாங்கள் எம்மாத்திரம் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொருடைய நாவிலும் மன்னிப்பின் ஆராதனை இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபை இந்த வார்த்தையை கிடைத்திருக்கா நன்றி. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்திருக்கா நன்றி. எங்கள் காதுகளிலே இந்த வார்த்தை மன்னிக்க வேண்டும் என்ற முதல் எண்ணங்களை நீ உருவாக்குனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உடைய கால் தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரெண்டாவது வார்த்தை தியானிக்கும்படி கரங்களை தட்டி வரவேற்போம். என்ன இல்லையா? அர்த்தம் தெரியாது. சரி, இன்றைக்கு நான் அதை சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆண்டவராகிய இயேசு அவர் தொங்கும் பொழுது வலது ஒரு பக்கம் ஒரு கல்லனும் இடது பக்கம் ஒரு கல்லன். ஒரு கல்லன் இயேசுவை என்ன சொல்கிறான்? நீ நல்லவர் வல்லவர்னு சொன்னானா? என்ன சொன்னார்? ஒருத்தன் என்ன சொல்கிறான்? நீயும் எங்களை மாதிரி தானே சிலுவையில் அடித்து வச்சுருக்காங்க, தண்டனை நீ தானே, நீ தேவனா, உன்னைய ரச்சி எங்களையும் ரச்சி அப்படின்னு பரியாசம் பண்ணான். ஆனால் இன்னொரு கல்லை சொன்னால், நாம் எழுஞ்சிடும் தண்டனைக்கு தகுதியானவர்கள். என்ன தண்டனை? நம்ம சரியாக களவு செஞ்சோம், திருடுனா இதுக்கு சரியான காரியம்தான். ஆனால் இயேசு ஒரு தவறும் என்ன செய்யலை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு கல்லனுக்குள்ளே இயேசுவின் ரட்சிப்பு கிடைச்சிது, ஒரு கல்லனுக்குள்ளே என்ன செய்யலை? ரட்சிப்பு கிடைக்கல. அப்போ ஒரு கல்லன் கேட்குறான், நீர் வரும்போது என்ன நினச்சிக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இன்னைக்கு என் கூட 2 பேருமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம். 2 பேருமே என்ன பண்ண போகிறோம்? மரிக்க போகிறோம். ஆனால் நீ என்னோடு கூட என்ன செய்வா? இலைப்பாரும் இடத்துக்கு நீ வருவாய். கைகளை தட்டி தேர்ந்ததுங்க. அல்லேலூயா. அதான் கவனிங்க. இன்றைக்கும் அப்படி தான் பாருங்கள், இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் சாகுறாங்க. அந்த 2 கல்லனை மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கல்லன் விசுவாசிக்கல, ஒரு கல்லங்கள் நம்மளும் கல்லர்கள் தான் இல்லைங்களா? கல்லர்களாக கிடந்தோம், அப்படி கிடந்தோம். இன்னைக்கு நாம் எப்படி பண்ணுறோம்? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதுனால
அதே வார்த்தை தான் உங்களுக்கும். நீங்களும் ஒரு நாள் மரித்தீங்க அப்படின்னா எங்கே போக போகிறீங்க? இளைப்பாறுதல். அல்லேலூயா. உலகத்தில் பாருங்கள், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் இயேசுவை பற்றி தெரியாது, இயேசுவுடைய மகிமை தெரியாது. மரித்த பிறகுதான் ஆஹா எவ்வளோ காலம் வாழ போகிறோம், எவ்வளோ காலம், யுகா யுகா காலமாய். பைபிளில் யுகா யுகா காலமாகன்னு சொல்லப்பட்டு ஒரு யுகத்துக்கே எத்தனை வருடங்கள் கிடையாது. அப்போ வருடங்கள் வருடங்கள் கணக்கிட முடியாது, கணக்கிட முடியாத ஆண்டுகள் கடவுளோடு கூட வாழ போகிறோம். அல்லேலூயா. இல்லைங்களா? அது ஒரு சம்பவம் சொன்னார். லோத்தின் காலத்திலே, யோனாவின் காலத்திலே, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் காலத்திலையும் நடக்கும். அல்லேலூயா. இயேசு வரும் பொழுது நம்ம என்ன தெரியுமா, அன்னைக்கு தான் தெரியும் கடவுளோடு கூட வாழ்ந்தது நம்ம கடவுளுடைய ராஜ்யத்துக்காக. அல்லேலூயா. அதாங்க அங்கே என்ன கிடையாது, அழுகை, பற்கடிப்பு, கவலை, நாளைக்கு என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்ன வேணுமோ, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா, வீட்டுக்கு வாடகை கட்டணுமா, லோன் கட்டணுமா, எதுவுமே இல்லை. அங்கே வருத்தமே இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் ஒரு நாள் மரித்தா சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஆயத்தமா? எத்தனை பேர் ஆயத்தம்? இல்லைங்களா? ஒரு சிஸ்டர்லாம் கேட்டுருக்கு, லோன் வாங்கும் போதே கேட்க, இது இன்சூரன்ஸ்லாம் இருக்கா, பாலிசி இருக்கா? அது மாதிரி அங்கே என்ன கிடையாது, வருத்தங்கள், கவலைகள் இல்லை. இன்றைக்கி நம்ம இங்கே கவலை நிறையா இருக்குது. இங்கே பூமியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே ஒரு இது, இயேசு எப்போதும் உங்கள் கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த 2வது வார்த்தையை ஆசீர்வதிக்கிறார். 3வது வார்த்தையை கரங்கள் தட்டி வரவேற்போம். அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக நான் துணிந்தேன், பின்னோக்கை நான் பின்னோக்கினான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம் கண்களை மூடி. அன்புள்ள இயேசு சாமி, இந்த காலை வேலைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புனித வெள்ளி, இந்த வெள்ளிக்கிழமையிலே கடவுள் வார்த்தையை பகிரத்தக்கதாக அந்த பலனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே என்னை மறைத்து நீர் பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் பேசவிருப்பது 3வது வார்த்தை. 3வது வார்த்தை என்பது மிக முக்கியமான வார்த்தை என்பது தம்முடைய தாயை நோக்கி அவர் கூறுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தாயை நோக்கி, அதோ உன் மகன், இதோ உன் தாய். இது 3வது வார்த்தை. இது யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 கொஞ்சம் வாசிங்க. ஆமேன். சிலுவையில் அறையும்போது ஆண்டவருக்கு பக்கத்தில் நின்றவர் யார் மட்டும்தான்? ஒரு சில ஆட்கள் மட்டும்தான். அவருடைய அற்புதத்தை கண்டவர்கள் அநேகர். ஆனால் சிலுவையில் அறையப்படும் போது மரியாளும் ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ மரியாள் அந்த கண்ணீரோடு நிற்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. ஏனென்றால் சிறு வயதில் நம்ம சின்ன பிள்ளைங்க பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டிருப்போம். அதாவது மரியாள் எந்தளவு வேதனைப்பட்டால் அப்படிங்கிறது வேதத்தில் போடப்பட நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அறிகிறார் மரியாள் எவ்வளோ வேதனைப்பட்டு நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில் அறையும்போது கூட அந்த மகளை பார்த்து, இதுக்கு முன்னாடி அதாவது குழந்தை பிறந்து, இயேசு பிறந்து கொஞ்ச நாட்கள்லேயே பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக ஆண்டவரை மரியாள் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சிமியோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகும்போது தான் அவர் பிரதிஷ்டை பண்ணும்போது அப்போவே சொல்கிறாரு அவரே, உன்னுடைய பட்டயம் இயேசுவை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்னாகவே ஆலயத்தில் சிமியோன் ஆசீர்வதித்து உன் ஆத்மாவை பட்டயம் உருவிப்போம். எப்போ? சின்ன பிள்ளைகளில் பிரதிஷ்டை பண்ணும்போதே ஆண்டவர் அப்போவே தெரியுது இவர் சிலுவையில் அறை தான் மறிக்க போகிறார் அப்படிங்கிறது. அப்போவே சொல்கிறாங்க. இது மரியாளுக்கும் தெரியுது. அதை கண்கூடாக பார்க்கும்போது அவருடைய
ஆண்டவருடைய கிருபைன்னு தான் தெரியுது. ஆனால் இருந்தாலும் வெளிப்படுத்த முடியலை அவளால். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் உணர்கிறார். உணர்ந்து அதோ உன் தாய் மரியாதை நோக்கி உன்னுடைய மகன் இவர் தான் சொல்லிட்டு யார் யோவானை பார்த்து, சீசனை பார்த்து, இதோ உன் தாய் அதோ உன் மகன், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பெற்றோர்களை எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம பெற்றோர்களை அன்பு. இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, வயதானவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் எத்தனையோ இடங்களில் கொண்டு போய் விடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்களை யாரும் மதிக்கிறதில்லை. வளர்ந்து ஆளாத அப்பா நீங்கள் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நாட்கள் இது. அதெல்லாம் நடக்கக்கூடாதபடிக்காக தான் ஆண்டவர் அன்னைக்கு எச்சரிக்கிறார். உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக, இதுவே உனக்கு முதலாம் கற்பனையாக இருக்கிறது அப்படிங்கிற அப்போவே ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவளே, நமக்கு பிரச்சனை வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது கர்த்தரை விட்டு மாறிப்போய் பின்மாற்றம் நிலையை அடைந்து விடுகிறோமோ? அப்படி போனவர்கள் கர்த்தரிடம் வரும்போது கர்த்தர் அவர்களை போ என்று தள்ளிவிடுகிறதில்லை. மாறாக அவர்களையும் ஏற்றுக்கொள்ளும் உன்னத தேவன் அவர் பொறுப்பையும் தருகிறார். ஒருவேளை நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தால் யாரையும் தள்ளாதிருந்த தேவனிடத்தில் வந்து சேர்ந்து விடுவோம். அவர் ஏற்றுக்கொள்வார், நம்பின் நிலைமையை மாற்றுவார் என்று கர்த்தர் சொல்கிறார். முடிவாக ஒரு பாடலை பாடி முடித்துக் கொள்கிறேன். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. சுரேஷ்காக கையில் தட்டி தேவனை நன்றி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் தியானித்தா நல்லா தியானிச்சுருக்கிறாரு. இப்போ தான் கொடுத்தேன், நல்ல சூப்பர். இதனால் என்ன தெரியுமா, அந்த கடமை பொறுப்புகள் இன்றைக்கி நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு என்ன செய்வாங்க, நம்முடைய பிள்ளைகள் செய்வார்கள் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை அடித்து விரட்டி விட்டோம்னா நாளைக்கு நம்மளை அடித்து விரட்டி விடுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் நம்ம எதை விதைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் அறுவடையும் இல்லை இருக்கும். நல்லா நம்ம எவ்வளவு இந்த பூமியில் பிள்ளைகளுக்காக வாழ்கிறீங்களோ, பிள்ளைகள் ஒரு நாள் உங்களுக்காக உங்களை வாழ வைப்பார்கள். இல்லையா? இதுதான். ஏனென்றால் நமக்கு சுதந்திரம் எது? பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் இல்லைங்களா? அந்த சுதந்திரத்தை எப்படி பாதுகாக்கிறீங்களோ, எப்படி அறிவு கொடுக்குறீங்களோ, எவ்வளவு கடவுளை பற்றி சொல்கிறீங்களோ, எப்படிலாம் சொல்ல அப்படின்னா, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, நடக்கும்போதும் எழுந்திருக்கும் பொழுதும் எவைகளை குறித்து பேசணும்? தேவனுடைய வார்த்தைகளை. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பகைக்கான காரியங்களை பிள்ளைகிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏன்னா சிறு குழந்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே என்னஞ்சிரும், பதிச்சிரும், பதிவு ஆயிரும்.
ஒருத்தர் சின்ன பிள்ளைய வந்து பார்த்து நீ வந்து அந்த அவனை கொலை செய்ய என்னை வந்து இவனை கொலை செய்ய வந்தான் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் என்ன ஆயிரும்? அப்படியே உருவாயிரும். அதான் சொல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வார்த்தை ஒரு நாள் உள்ளுக்குள்ளே போய் அவனை பெரியவனை ஆக்கி அந்த வேத வசனம் ஒரு நாள் பிரயோஜனம், அந்த பலனை நீங்கள் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஆமாம், இல்லைங்களா? பிள்ளைகள் வந்து நிறைய பிள்ளைங்கள் வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நம்ம வந்து என்ன சொல்லி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நமக்குல நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கெட்டகுமாரன் வந்து வந்து 2 பிள்ளைங்க, ஒருத்தனை வந்து மூத்தவன் வந்து யார்கிட்ட இருக்கிறான்? அப்பாட்ட இருக்கிறான். ஆனால் கெட்டகுமாரன் என்ன சொன்னால் கெட்டு போய் அவன் சொன்னால் அவனுக்கு நினைவு உண்டாகுது, நம்ம அப்பா வீட்டில் என்ன இருக்காங்க, வேலைக்கார கூட நல்லா சாப்பிட்றாங்களே அப்படின்னு நினைவு வந்துச்சு. நினைவு வந்ததுனால திரும்பி என்னச்சிடான்? யார்கிட்ட வர்றான்? தகப்பட்ட வரான். தகப்பட்ட வந்தவனையும் தகப்பன் நீ கெட்டு போயிடப்பா, நீ வீட்டு விட்டு போப்பான்னு சொன்னாரா? இல்லை. அவன் என்ன சொன்னார்? அவனை குளிக்க வைங்க, மோதிரம் அணுவிங்க, பாதரட்சி அணுவிங்க, திருவிழா மாதிரி என்ன பண்ணுறாரு பிள்ளை. அதான் சொல்ல, தகப்பன் தாய்க்கு பிள்ளை வந்து நமக்கு வந்து ஒரு நினைவு, ஃபுல் நினைவு அவங்கள தான் இருக்கும். அதனால் கடவுள் வந்து நமக்கு இந்த வார்த்தை இயேசு வந்து எப்படி சாகும்போது கூட ஒப்படைக்கிறார். நம்ம என்ன நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சாகும்போது என்னென்ன காரியத்தை பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போவாங்க. நிறைய பைபிளும் இருக்குது, யார் யார் சாகும்போதெல்லாம் ஆசீர்வதிச்சு போயிருக்காங்க. அப்போ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது, கடமைகளை செய்ய வேண்டும் என்பது இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், 4வது வார்த்தையை நாம் தியானிப்போம். கையில் தட்டி வரவேற்போம். நேசிக்கின்ற உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? உமக்கொப்பானவர் யார் உலகில்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மரித்த லாசருவை எழுப்பி ஜீவனை தந்தீரே, பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தீரே. மரித்த லாசருவை எழுப்பி ஜீவனை தந்தீரே, பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தீரே. உமக்கொப்பானவர் யாரும் இல்லை, உமக்கொப்பானவர் எவரும் இல்லை, உமக்கொப்பானவர் உலகில் இல்லை. உமக்கொப்பானவர் யார் யார் யார்? அல்லேலூயா. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. சோர்ந்து போவாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சபையிலலாம் அப்படின்னா ரேணிகுண்டால எங்கள் சபையை எடுத்துக்கலாம். அங்கே நான் வளர்ந்த சபை 9 மணிலேருந்து 3 மணி வரை ஜபந்தான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சபையில் ஒரு டைம் வந்து கரெக்டாக எல்லாரும் வந்துடுவீங்க, கரெக்டான டைமுக்கு முடிக்கிறாங்க, கரெக்டாக செய்தி கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து அது கேட்குறோம், எத்தனை பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எத்தனை பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் அது வந்து செய்முறையாக எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. அது வந்து ஏசப்பா கேட்பாங்க, நம்ம அப்படின்னா நீங்கள் நாங்கள் பதில் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாய் இருக்கிறவங்க அல்லேலூயா. ஏசப்பாவை துதிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்த லாசருவை யார் எழுப்பினது?
இயேசு சுவாமி. குருடனை யார் பார்க்க செய்தது? இயேசு சுவாமி. ஆனால் ஏசப்பாக்கு இங்கே ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறாங்க? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த தேவன் அறியாதவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏசப்பா அவ்வளோ பெரிய கடவுள், அப்புறம் எதுக்கு ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்டார்னு நிறைய பேர் இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸில் கூட நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் அவர் யாராக வந்தார்? தேவனாக வந்தாரா? கடவுளாக வந்தாரா? ஒரு 4 கையில் ஒரு 10 காலோட இல்லை 2 நாக்கு அப்படி வந்தாரா? இல்லை. சர்வ சாதாரணமாக நீயோ நானோ கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கோம். ஆனால் ஏசப்பா எங்கே பிறந்திருக்காரு? அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா அது அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எங்கே பிறந்திருக்காரு ஏசப்பா? அங்கே தான் பிறந்திருக்காரு. எங்கே? நீங்கள் சொல்கிற இடத்துல. அப்படி நீங்களும் நாங்களும் பார்த்த லக்ஸுரி கூட ஏசப்பா என்ன செய்யலை? பார்க்கலை. ஆனால் அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் இனி வர தலைமுறையோ, இனி வர கடவுளோ, இனி சொல்கிற நான் தான் தேவன் சொல்கிற அநேகரோ செய்ய முடியாத ஒரு பெரிய அதிசயங்களை யார் செய்தார்? இயேசு சுவாமி செய்தார். ஆனால் ஏசப்பா ஒரு நேரத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அப்போது அவர் சர்வ சாதாரணமாக உன்னை போல் என்னை போல் ஒரு மனிதராக, ஒரு இரத்த மாம்சம் உடைந்த ஒரு மனுஷனாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி மனுஷனாக வந்த தேவன் கடவுள் சொல்லி தான் அனுப்புகிறார், நீ இந்த தியாகம் செய்யணும், நீ சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தான் போகணும், உன் இரத்தத்தினால தான் ஜனத்துக்கு ஒரு மீட்பு, உன்னோட மரணத்தினால தான் ஒரு பெரிய வெற்றி இந்த உலகம் காண போகுது. இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு மறுநாளில் பல வருடங்கள் உன்னோட தியாகத்தை பேச போகுது மகனே. நீ இப்படியாக தான் பிறக்க போகிற, இப்படியாக தான் நீ போக போகிறேன்னு சொல்லி தான் அனுப்புனாரே. யார்? பிதாவாகிய தேவன் சொல்லி தான் அனுப்புனார். ஆனால் இயேசு சுவாமி அதை தாங்க முடியாமல் கூப்பிட்றாரா? இல்லை அவர்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூப்பிட்றாரானா? இல்லை. அவர் ஒரு மனுஷனாக ஒரு மனுஷ சரீரத்தை அடிக்கும்போது ஒரு சின்ன பின் ஒரு ஊக்கு கொடுத்துனாவே நம்மளால் தாங்க முடியாது. அப்படி அவரை துன்புறுத்தி ஒரு சொட்டு ரத்தம் ஒரு சொட்டு நீரும் இல்லாமல் அவரை அடிக்கும்போது அவரை அவரோட சாவை கண்ணால் அந்த தேசம் பார்க்கும்போது அவர் சோர்ந்து போகிறார். என்னால் முடியலை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்படியாகவே ஒரு மனிதனை நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். போதும். இதோ பிள்ளை பெறாத ஒரு மலடி, ஒரு பிள்ளையே காணாத ஒரு மலடிக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு வாக்குத்தத்தம், தேவதூதர்களை வைத்து சொல்கிறாரு, நீ ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்வ, ஒரு மகனை தான் நீ என்ன பண்ணுவ? பெற்றுக்கொள்ள போகிற. அதனால் நீ பயப்பட வேண்டான்னு சொல்லி தரிசனத்தினால யார் பேசினது? தேவதூதர், கடவுள் அவங்கக்கிட்ட பேசினாங்க. அதே ஒரு மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிப்போமா? இங்கே கன்னிய மரியா, கன்னியன்னு தானே சொல்லுவாங்க, அப்படின்னா கல்யாணம் அறியாத ஒரு பெண், ஒரு கன்னிய, அவங்கக்கிட்ட தேவதூதர் சொல்கிறாரு, இதோ கன்னியா நீ கர்ப்பம் தரித்து ஒரு மகனை, ஒரு குமாரனை நீ பெற்றெடுக்க போகிற, அவர் தேவனுடைய சித்தத்தின்படி இப்படியாக நடக்க போகுதுன்னு சொல்லி யார்கிட்ட பேசுகிறாங்க? தேவதூதர்கள் மரியாள்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே யார்கிட்ட பேசுகிறாங்க? இங்கே சம்சோனுடைய தாய்கிட்ட பேசுகிறாங்க. இப்படி இருவரை நம்ம பார்க்குறோம். ஓல்ட் டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட்டில் பார்க்கும்போது 2 பேரும் பாருங்கள் சேமாகவே இருக்குது. தேவதூதர் சம்சோனை பெற்றெடுப்பாயான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே இங்கே பார்க்கும்போது இதே இயேசுவை நீ மனித குமாரனாக நீ பெற்றெடுப்பே. ஆனால் இங்கே மலடிக்கிட்ட பேசுகிறாரு, இங்கே ஒரு கன்னியை கிட்ட பேசுகிறாரு ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மலடியாக
அவர்கிட்ட பேசினது போல் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். அவங்களுக்கு தேவையான பலத்துக்கும் மேலாக ஒரு பெரிய பலத்தை சம்சோனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அநேக தாளந்துகளை கொடுக்குறாரு. அநேகமான காரியங்களை செய்ய அவருக்கு பெரிய பெரிய வெற்றியை காண தேவன் கிருபை பாராட்டினார். அதே விதமாக ஏசப்பா பார்க்கும்போது பார்க்க முடியாத குருடனை பார்க்க செய்தார். நடக்க முடியாத முடவர்கள் என்ன செஞ்சாங்க, நடந்தாங்க. பிறந்ததிலிருந்து குஷ்டரோகத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, சுகமாயிட்டாங்க. அந்த பெதஸ்தா அநேக காரியங்களை நம்ம இப்போ இன்ற காலத்தில் நம்ம பார்க்க முடியாத அநேக அற்புதங்களை, அநேக ஆரோக்கியம் விஷயங்களை ஏசப்பா அன்றைக்கு செய்தார். அதே போல் சம்சோன் பார்க்கும்போது சிங்கத்தை என்ன பண்ணார், ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்தது போல் என்ன பண்ணார், அந்த சிங்கத்தை ஈஸியாக ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை எப்படி இது பண்ணுவாங்களோ ஒரு பெரிய சிங்கத்தையும் அது போல் அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 300 நரிகளை என்ன செஞ்சார், அவர் ஒருமித்து அதுக்கு நெருப்பு வைத்து என்ன பண்ணாங்க, ஓட விட்டார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள், அந்த தேசத்துக்கு தேவையான வெற்றிகள் அநேகம் செய்த சம்சோனு இங்கே ஒரு இடத்துல பாவத்தில் சிக்கி கொண்டு அந்த இடத்துல அவருக்கு இருக்கிறதான மகிமையை, அவருக்கு இருக்கிறதான அந்த ப்ரெசன்ஸை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து நசீர் செய்யாத இருக்கிறது தான் என்னோடய பலன், என்னோடய வெற்றிக்கு ஒரு பெரிய பலன் அதுதான் அப்படின்னு சொல்லவும், அந்த காரியத்தை அந்த பெண் போய் அந்த விரோதமாக இருக்கிற சத்ருவாக இருக்கிற அந்த ராஜாக்கள் இடத்துல சொல்லவும், சம்சோனை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு கைதியாய் வைக்கவும், அந்த தலை நசீர் செஞ்சதுக்கப்புறம் அவர் கண்களை என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கி எடுத்துட்டாங்க. மாவாட்ட அவரை ஒரு ஸ்லேவாக, ஒரு பானிசையாய் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த ஒரு பலன், ஸ்ட்ரென்த்து எல்லாமே போயிடுச்சு. இனி எதுவுமே நான் தேவனால் செய்ய முடியாது, இனி எதுவுமே தேவனால் நான் பெற்றுக்கொண்ட எந்த அற்புதமும் என்னால் நடக்காது. எத்தனையோ முறைகள் நான் எத்தனையோ அற்புதங்கள் செய்த எனக்கு இனி எந்த தாளந்துமே இல்லை, எந்த பலனுமே இல்லை, எல்லாம் தேவன் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இடத்துல அவர் பேசுகிறாரு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிப்போமா? ம் 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 அடுத்து ம் ம் அடுத்து அப்படி அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இங்கே நம்ம ஏசப்பாவை பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை பார்ப்போமா? இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. மத்தேயு 27:46. ம் ம் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தா மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். இங்கே இவரும் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, மிகவும் சத்தமிட்டு அவருக்கு நடந்த போர்கள், அவர் செஞ்ச எல்லா காரியத்தை நினைத்து இனி எல்லாமே முடிந்தது, இனி அவர் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நான் நிறைவேற்றினேன், அவருக்கே ஒரு திருப்தி ஆயிடுச்சு. இனி அவர் சொன்னது எல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன், எனக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட் பீஸ் கிடைக்க போகுது, எல்லாம் பலன் எனக்குள்ளே இருக்கிற சக்தி பலன் எல்லாம் தாளந்தும் எல்லாம் கிஃப்டிங் எல்லாமே இனி முடிஞ்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆகாயத்தை நோக்கி பார்க்குறாங்க. இங்கே சம்சோன் பார்க்கும்போது சம்சோனும் சொல்கிறாரு, தூண்களின் நடுவில் அவரும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 கைகளை கட்டி அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, நிறைய பாய்ஸ் இருக்கிறாங்க, சின்ன பசங்க எல்லாருமே கூடி இருக்கிறாங்க. இங்கே ஏசப்பாவை சிலுவை போட்ட இடத்துலையும் எல்லாரையும் நம்ம என்ன பண்ண முடியும்,
பார்க்க முடியும். ஏசப்பாவை சிலுவை போடும்போதும் அவரை மரணத்துக்கு கொடுக்கும்போதும் அநேக பெண்கள், அநேக பாய்ஸ், அநேக பிள்ளைங்க, அநேக ராஜாங்க, அநேக பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சம்சோனும். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா என்ன சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போயிட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பலனற்றுட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நான் கீழே போயிட்டேன் அப்படின்னு சொல்லலை ஏசப்பா. அவரோட சரீரம் இனி என்ன ஆயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு. அவருடைய சரீரம் வந்து இனி செயல்படாத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அவருக்கு இருக்கிற அந்த சத்துவ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஆனால் ஏசப்பாக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவலி நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன், கடவுள் சொன்ன காரியத்தை தான் நான் செய்கிறேன். ஆனால் இங்கே சம்சோனோ சரீரமும் பலவீனமாக இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்பிரிச்சுவலி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நான் பலன் அழிந்து போயிட்டேன், இனி பலன் எனக்குள்ளே இல்லை. அதனால் வந்து என்ன சொல்கிறாரு, தேவனை நோக்கி, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, தேவனை நோக்கி கூப்பிடுறார் சம்சோன். இன்றைக்கி நம்ம கூட அநேக காரியத்தில், அநேக விஷயங்களில், அநேக சூழ்நிலையில் நம்ம கூட என்ன பண்ணுறோம், அப்படி தான் பேசுகிறோம். ஏசப்பா எனக்கு முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு பேசுகிறோம். ஏசப்பா நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன்னு சொல்கிறோம். சொல்லப்போனால் போன வாரத்தில் ஒரு காரியம் நடந்துச்சு. அப்பா வந்து எனக்கு எங்கள் பைக்கை விட அப்பா பைக் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பா பைக் வந்து அது சேல் பண்ணிட்டாங்க. ரொம்ப எனக்கு வருத்தமாகவே இருந்துச்சு. ஏன் அவருக்கு வந்து வேறு பைக்லாம் பிடிக்காது, அவர் பைக் தான் ஓட்டிகிட்டு போவார், அவர் பைக் தான் வேணும், அவர் பைக் தான், அது ஒரு ரதம் அவருக்கு, அதுதான் அவர் சப்போர்ட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்னு கூட சொல்லலாம். எங்கே போனாலும் எங்கே வந்தாலுமே அவரோட பொருள் வந்து நீட்டாக அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறதாகட்டும், மெயின்டைன் பண்ணுறது நல்லா பண்ணுவாங்க. அந்த பைக் வந்து அவர் சேல் பண்ணிட்டாரு. ஆனால் சேல் பண்ணும்போது அவங்க நினைத்தாங்களான்னு தெரியல புது பைக் வாங்குவாங்கன்னு. நான் கூட அவங்க நினச்சிருக்கலாம், ஆனால் நான் நினைக்கல, இனி எப்போ வாங்க போகிறாங்களோ, கஷ்டத்தில் நடுவில் தானே இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். நமக்கு ரொம்ப இஷ்டமானது போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அப்போது ஏசப்பா ஏன் ஒவ்வொன்று நாங்கள் விற்றுட்ருக்கோம் ஆண்டவரே, இன்னும் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆனால் வாங்க முடியாமல் செய்ய முடியாமல் இருக்கிறத வந்து நாங்கள் சின்னதாக ஒவ்வொன்றா வந்து சேல் பண்ணுறோம். ஆனால் இதுக்கும் மேலான காரியங்கள் நீங்கள் செய்வீங்க, அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மனசில் நான் நினச்சேன். ப்ரேயர் கூட பண்ணல, மனசில் நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனால் நேற்று ராத்திரி பார்க்கும்போது அதை விட தி பெஸ்ட் மாடல் வந்து ஏசப்பா வாங்க கிருபை செஞ்சார். அது இஎம்ஐயோ இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்லை நெட் கேஷோ அப்புறங்க அதை. ஆனால் பைக் என்ன செய்யுது, நம்ம வீட்டு முன்னே நிற்கிது. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்து போயிடுச்சினோ, நமக்குள்ளே இருக்கிற பலன் போயிடுச்சினோ, நான் வந்து ஒரு 10,000 சம்பாரிச்சிட்டு அந்த 10,000 இனி சம்பாதிக்க முடியாதுனோ, இல்லை வந்து எனக்குள்ளே நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் இன்றைக்கி ஆரோக்கியம் போயிடுச்சினோ, இல்லை என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு யோசனை நம்ம என்ன செய்யணும், விட்டுவிடணும். சரீர பிரகாரமாக அநேக பலவீனங்கள் யோசனைகள் வரும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சம்சோன் மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடாது, ஏசப்பா மாதிரி நம்ம நினைக்கணும். அதுக்கு தான் ஏசப்பா ஒரு தியாகத்தை நம்ம முன்வைத்தார். சம்சோனுடைய தியாகம் வந்து முன்வைத்தது இல்லை, அவனுடைய காரியங்கள் நிமித்தமாய் அவன் அனுபவப்பட்டான். ஆனால் ஏசப்பாவோட காரியமோ நம்ம எல்லாருக்காக முன்குறித்து, அல்லேலூயா அல்லேலூயா, ஏசப்பாவோட காரியம் நம்ம எல்லாருக்காக முன்குறித்து அவர் நமக்காக மரணம் அடைந்தார். அவரோட இரத்தத்தினால நமக்கு பெரிய வெற்றியை, விடுதலை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகையால் சரீரப்பிரகமான காரியங்களை நினைத்து சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோட, ஏன் தேவா, என் தேவனே என்னை எதுக்கு கைவிட்டேப்பா, என்ன செய்ய போகிறப்பா, எப்படி நடக்க போகுது ஆண்டவரே, நான் என்ன இந்த பிரச்சனை எப்படி நான் வந்து மீட்டு போகிறேன், எப்படி தாண்ட போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பலனுள்ளவன் ஏசப்பா, நீர் ஜெயித்ததை போல நானும் ஜெயிப்பேன் ஆண்டவரே. சில நேரத்தில் நான் புலம்புறேன் ஆண்டவரே, ஆனால் ஒரு நாள் ஒரு நல்ல பெரிய ஒரு உயர்வை, ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை நான் காண்பேன். நான் நினைக்காத அளவில் என் தேவன் என்னை வைப்பார். அவரை நினைக்காத அளவில் இன்றைக்கி நாமெல்லாம் அவரை நம்பணும். அதே போல் நம்ம நினைக்காத பெரிய காரியங்கள், அற்புதங்கள் ஏசப்பா நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் சரீர பிரகாரமாக சோர்ந்து போன நேரத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபடுங்க. நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பைபிள் படிங்க 40 நாளில் வந்து கண்டினியூவாக ஒரு காரியம் பண்ணால் அது என்ன ஆகிடுமா, அது நமக்கு நம்ம வாழ்க்கையில் அது ஒரு
பழக்கமாகவே மாறிடுமா. ஸோ கண்டிப்பாக இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு ஒரு முடிவு எடுங்க. ஒரு 40 நாள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இனிமேல் ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங்னா பைபிள் படிக்கிறதுல ஃபாஸ்டிங்காக ஒரு 40 நாள் ஒவ்வொரு அதிகாரமாக கூட படிங்க. ஆனால் அந்த காரியம் நமக்கு அது கண்டினியூஸ் ஆகிடுச்சின்னா நமக்கு பலனும் சக்தியும் கொடுக்குற வசனம் நமக்கு துணையாக இருக்கும். எல்லா காரியத்தில் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாத தமிழில் பேசியிருக்கிறேன். அதனால் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி முடிப்போமா. தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா. எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ விதங்களில் பேசுகிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கி சம்சோனை வைத்து இயேசுவை வைத்து எங்ககிட்ட பேசுனீங்க ஆண்டவரே. சம்சோன் அப்பா என்னால் முடியாதென்று லாஸ்ட் மினிட்ல ஆண்டவரே இதோ அப்பா நான் உன்னை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லி 2 கைகளை அப்பா பலத்தை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை செய்யும்போது அந்த இடமே இடிஞ்சு போய் ஆண்டவரே அந்த 3000 மக்கள் மத்தியில் என் தேவன் பெரியவர் என்றுப்பா எப்படி காணப்பட்டீர்களோ இயேசு அப்பா அதே போல் சிலுவையில் என் தேவனே என்று கூப்பிடும்போது அப்பா ஜனங்கள் மத்தியில் அது கேலியாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கோ அதே ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பாய் உன்னோட மரணம் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் இனி செய்ய முடியாது, நடக்காது, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாங்கள் புலம்புற நேரத்தில் என் தேவன் எங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரே. என் தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம் பாற்றவே அப்போ நீங்கள் செய்த அற்புதங்கள் காட்டிலும் நாங்கள் செய்ய போகிற அற்புதம் நீர் எங்களிலிருந்து நடத்த போகிறதான பெரிய காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. செய்யுங்க. நீங்கள் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து பெரிய அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் இனிய நாமத்தினால் இவ்விதமாய் நீர் பேசினதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. பாஸ்டர் பொண்ணுன்னு காட்டிடுச்சு இல்லைங்களா? நல்ல செய்தி, நல்ல ஒரு அவனுடைய வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த சலோமிக்கு வாழ்த்துக்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதில் ஒரு 2 விஷயம் சொன்னிச்சு. என்ன விஷயம்? சிம்சோனும் அந்த இந்த உழவு சுற்றும் வாளியில் ஒரு சம்சான் அப்படின்னு ஒரு சொல்லுவா பார்த்தீங்களா? அது மாதிரி மலையாளத்தில் எடுத்துருக்கோம்ல. அப்போ சிம்சோனுக்கும் இயேசுவுக்கும் லாஸ்ட்டில் வந்து சிம்சோன் வந்து என்ன பண்ணார்? பலத்தை இழந்தவராக வந்து என்ன பண்ணுறாரு? நான் சாக போகிறது உண்மை, என்னோடு கூட என்ன செய்யணும், இங்கே இருக்கிறவங்களையும் கொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணார். ஆனால் இயேசு வந்து என்ன பண்ணார்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுடைய ராஜ்யத்தை கொல்லணும் இல்லைங்களா? அங்கே வந்து பிசாசின் ராஜ்யத்தை அங்கே என்ன செய்யணும்? ஃபுல்லாக டோட்டலாக அழிக்கணும். அப்போ இயேசு என்ன பண்ணார்? அங்கே சிம்சோன் வந்து மண்டகத்தை பிடிச்சி இழுத்தார். இயேசு வந்து என்ன தெரியுமா? ஜனங்களை உயர்ந்திருக்கும்போது தன் பக்கமாக இழுத்து கொள்கிறார். எதற்கு? அந்த ரத்தம் எல்லாம் என்ன செய்யணும்? என்னை யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க மேலே என்ன செய்யணும்? தெளிக்கப்படணுன்னாரு இல்லைங்களா? அப்போ கடவுள் இன்றைக்கி உங்கள் கூட இருந்து நம்மளை வழிநடத்துவார். ஒரு பாடலை பாடி எழுந்திருந்து ஒரு பாடலை பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சற்றேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சற்றேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி
அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. கரங்கள் தட்டி கர்த்தரை சொல்லுவோம். யாரோ கருவோம். நம்ம 5வது வார்த்தையை கேட்போம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தின் நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தின் நிலைத்திருப்பே. எனக்காக ஐயா நேமித்த, எனக்காக ஐயா நேமித்த இந்த பாதையிலே ஓடுகிறே. எனக்காக ஐயா நேமித்த இந்த பாதையிலே நோடுகிறே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலோ விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக ஐயா நேமித்த, எனக்காக ஐயா நேமித்த பாதையிலே ஓடுகிறேன். எனக்காக ஐயா நேமித்த இந்த பாதையிலே ஓடுகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வேலையிலும் உடைய வார்த்தையை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. இப்பொழுது கொடுக்க போகிற வார்த்தையை ஆசீர்வதிங்க. இனியும் பேச போகிற பிள்ளைகளுடைய வார்த்தை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 5வது வார்த்தை யோவானந்தான சுவிசேஷ அதிகாரம், அதில் 19வது அதிகாரத்தில் 28வது வசனம். பாருங்கள், யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம், பக்கம் 157வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவர் உணர்கிறார், எல்லாம் என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் ஆயிடுச்சு, எல்லாமே முடிவாயிடுச்சு. முடிவான பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க நான் தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய தாகம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தாகம் எதை மையப்படுத்துகிறது என்றால் அவருடைய வார்த்தையை தான் மையப்படுத்துகிறது. இப்போ அந்த இடத்துல இயேசு எதோ சொல்லியிருக்கலாம், எந்தெந்த காரியத்தையோ அவர் மனதில் பல காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அவர் மனித குமாரனாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு, பூமியில் பாடுபட்டிருக்கிறாரு. இப்போ மரணத்திற்கு ரொம்ப அருகில் இருக்கிறார். மரணம் ஒரு நொடி பொழுதில் என்ன பண்ணுது, வரப்போகுது. இந்த நொடி பொழுதில் எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. அங்கே காசு வச்சுருக்கண்டா, அவனுக்கு கடன் கொடுத்துருக்கண்டா,
இந்த நல்ல காரியத்தை பாருடா, அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துருக்கண்டா, அப்படி பல காரியத்தை மரணத்துக்கு முன்பதாய் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இயேசு தன் மரணம் அடைய போகிறதுக்கு முன்பதாய் சொல்லுகிற வார்த்தை, இந்த 5வது வார்த்தை என்னென்னா, வேத வாக்கியம் நிறைவேற நான் தாகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், எபிரேயர் எழுதினதான நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 3வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கண்ணே. இந்த வேத வாக்கியம் எப்பேற்பட்டதாக இருந்தால் இயேசு நான் இந்த வேத வசனத்திற்காய் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்வார். பாருங்கள், 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், 4வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆத்துமாவையும் ஆவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு இதுவரைக்கும் என்ன பண்ணுறாரு, இந்த பூமியில் இருக்கிறாரு, வார்த்தையை இயேசு என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இப்போ அவர் பேசிய அந்த வார்த்தைகள் இப்பொழுது ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணணும், போகணும். அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் என்னென்னா நிறைய காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நீங்கள் நினைக்கலாம், என் யோசனை, என்னுடைய எண்ணங்கள் யாருக்கு தெரியும், என்னுடைய ஃபீலிங்ஸ் யாருக்கு தெரியும், என்னுடைய வேதனை யாருக்கு தெரியும் நினைக்கலாம். ஆனால் இந்த வேத வசனத்திற்கு வகையறுக்க தெரியும். வகையறுக்குன்னா பிரித்து அதை காண முடியும். வேத வசனம்தான் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதான் இந்த ஒரு நேற்றுக்கும் முந்தானத்தும் ஒரு புக்கில் நான் வாசித்தேன். நம்ம பைபிளில் நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஆனால் பைபிள் நம்மளை வாசிக்குதான். அல்லேலூயா. புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோம், பைபிளை வாசிக்கிறோம். ஆனால் பைபிள் நம்மளை என்ன பண்ணுது, ஆராயுது. எப்படி? பைபிள் வாசிக்கும்போது நமக்குள்ளே சில மாற்றங்கள் நடக்குது. பைபிள் வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே சில பிரச்சனைகள் என்ன பண்ணுது, மாறுது. எப்படி மாறுது? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எப்படி வேத வசனத்துக்கு தெரியுது? ஏன்னா வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் நம்மையும் வாசிக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை டெரிக் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு அந்த காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதன் எழுதியிருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஒரு காரியம் நமக்கு தெரியுது, நமக்குள்ள மாற்றங்கள், நமக்குள்ள விடுதலை, நமக்குள்ள காரியமெல்லாம் சக்ஸஸாக நடக்கிறதுக்கான காரியம் வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் நம்மையும் வாசிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த வேத வசனம் இருதயங்களையும் இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்குது. அதனால் என் வேதனை யாருக்கு தெரியும், என் பிரச்சனை யாருக்கு தெரியும், எனக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருசு நீங்கள் நினைக்கலாம். இந்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் உங்கள் பிரச்சனைகளை, வியாதியை, வறுமையை, இன்று காண்கிற எல்லா இடுக்கண்களையும் பிரச்சனைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் இயேசு சொல்கிறார், நான் வேத வசனம் நிறைவேற என்னவா இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது. என் பிரச்சனை மாறணும், என்னுடைய பிள்ளை வரணும், என்னுடைய குடும்பம் நல்ல பெறணும், பெரிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு தாகம் இருக்குது. உங்கள் தாகமும் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் தாகம் தீர்க்கிறதான ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசுவின் வார்த்தைக்கு வாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாசிங்க. புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, ஆனால் அது என்ன பண்ணுன்னா, வேத வசனம் என்ன பண்ணுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் ஆராய்ந்து கணுக்களையும் ஊனையும் பிரித்து நலமுள்ள வாழ்க்கையை வாழும்படி கிருபை செய்யும். அல்லேலூயா. அதனால் இந்த குட் ஃப்ரைடே புனித வெள்ளியில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உங்களுடைய வேதத்தை நான் என்ன பண்ணுவேன், வாசிப்பேன். ஒரு நாளில் காலையிலையோ மாலையிலையோ இரவுலையோ அந்த நாள் 24 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளேயும் நான் பைபிளை வாசிப்பேன். ஏனென்றால் பைபிளை வாசிக்கும் பொழுது பைபிள் என்ன பண்ணுது, வாசிக்குது. என்னை வாசிக்கும் பொழுது அது எனக்குள் இருக்கிற எல்லா அறியாமை, பிரச்சனைகள், தோல்விகள், நெருக்கங்களை மாற்றி அமைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி. அல்லேலூயா. தம்பி இமானுவேலையை நல்லா தியானிச்சு வந்திருக்கிறாரு. ஆமாம், கடவுளுடைய வார்த்தையை நம்ம எத்தனை வார்த்தை கேட்டிருக்கிறோம்? கையை தட்டுங்க 5 முறை. கடை 3 இப்போ 6வது வார்த்தை
என்ன கேட்க போகிறோம். பிரதர் சவுந்தர் ஐயா அவர்கள் வந்து கொடுக்க போகிறாரு. அந்த 5வது வார்த்தை, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஏசு என்ன இருந்தார், தாகமாக இருந்தார். நம்ம வெயில் ஏறினவனே நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது போல் அவர் என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் வேதத்தை என்ன செய்யணும், படிக்கணும். உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இயேசுசாமி வந்து காலையில் உங்கள் வீட்டில் வந்து கதவை தட்டி நான் தான் இயேசுசாமி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் பைபிளை காலையில் பார்க்குறதும் ஒன்று தான். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா, எதை கொடுத்துட்டு போயிட்டாரு, பூமியிலே வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை தான் ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, வார்த்தை தான் என்னது, மிகப்பெரிய சக்தி. இந்த வார்த்தை தான் கடைசி காலத்தில் நம்மளை என்ன செய்யுமா, நியாயம் தீர்க்குமா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். அப்போ வார்த்தை தான் அவர் சொல்றாரு, நான் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன். அவர் எப்படி இருந்தார், வார்த்தையாகிய தேவன் பூமிக்கு மனுஷரூபமாய் வந்தார். அப்போ இன்றைக்கி நீங்கள் பைபிளை வீட்டில் வச்சுட்டு 6 நாளும் பார்த்துட்டு பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இயேசுகிட்ட பேசலை. அவர் வருத்தப்படுவார்ல, படுவாரா பட மாட்டாரா, இல்லைங்களா? அப்போ அவர் என்ன சொல்வார், நான் இருந்தும் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு உங்கள் நேரத்தில் சில நேரத்தில் உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஆனால் அந்த வார்த்தையை தியானிக்கிறவர்கள், தாவீது சொல்வார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ உலகத்தில், இந்த உலகத்தில் நீங்கள் எது உங்களுக்கு தேவையானது ரொம்ப இருந்தாலும் சரி, தேவையானது ஒன்று யார் மாதிரி இருக்கணும், மரியாள் மாதிரி நல்ல பங்கை தெரிஞ்சுக்கணும். நமக்கு எவ்வளையோ பிரச்சனை இருக்குது, எவ்வளையோ காரியங்கள் நமக்கு தேவை, என்னென்னமோ தேவை இருக்குது. ஆனால் நல்ல பங்கு என்ன, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஆமேன். பைபிளில் ஒரு நிபந்தனை இருக்குது, கடவுளை தேடுறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. காலையிலையும் மாலையிலையும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை எங்கே பலி செலுத்தணும், ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தணும். அது மாதிரி தான் நீங்கள் இன்னைக்கு காலையிலையும் நீங்கள் பைபிள் வாசிக்கணும், இரவிலையும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசித்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தானாகவே ஜெபம் உங்களுக்கு என்ன, எதுக்கு ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எதுக்காக ஜெபிக்கலாமா, இதை ஜெபிக்கணும் அப்படின்னு கடவுளே என்ன செய்வார், இதை ஞாபகப்படுத்த. நிறைய மக்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போய் நீங்கள் அவங்கள பார்க்க முடியலனாலும் அவங்களுக்காக ஜெபம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் என்ன செய்யும், கேட்கப்படும். அல்லேலூயா. 6வது வார்த்தை, கரங்கள் தட்டி தேவனை வரவேற்போம். பிரதரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த 7 வார்த்தைகளில் தகப்பனே, நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறீர். இப்பொழுது எனக்கும் அந்த ஜீவனை கொடுத்து இந்த வார்த்தைகளை அப்பா தியானிக்கிறதுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் விதையாக விழுந்து அப்பா அநேக பலன்களை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து பேசும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். எல்லோரும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கலாமா? ஒரு சின்ன ஒரு ரெண்டு வரி மட்டும் பாட்டு பாடி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய
இரத்தத்தினாலே விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் கொடுத்து விட்டேன். ஆமென். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் விட்டு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன வந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன வந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கோம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல? ஏதோ வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், வாழ்க்கை வாழ்ந்தோம், கஷ்டப்பட்டோம், சந்தோஷமாக இருந்தோம், 4 பேரோட பேசினோம், கடைசியாக நோய் வந்துச்சு, நொடி வந்துச்சு, படுத்தோம், செத்தோம், முடிஞ்சு போச்சு. நம்மளை பற்றி யாராவது பேசுவாங்களா? ஒருத்தரும் பேச மாட்டான். அவன் கடமாட்டான், செத்து போயிட்டாயா, வாழ்ந்தான் செத்து போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு காரியம். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நம்ம என்ன சாதிக்கிறோன்றது ஒரு இது நிச்சயம் இருக்கணும். எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, அதாவது எல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் வந்த காரியம் என்னென்ன செய்யணும்னு நினச்சாரோ அது பூரா முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் செய்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் எதுக்காக செய்தார்? நம்ம யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு போவோம். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விஷயமா பூமிக்கு அனுப்பினார், அதை நான் செய்து முடித்தேன். அது என்ன காரியம்? அதை கீழே படிப்போம், வாசிப்போம். இருங்க வரேன். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்து இருக்கிறார்கள். அப்போ தேவனிடத்திலிருந்து என்ன வந்தது? என்ன வந்தது? தேவனிடத்திலிருந்து என்ன வந்தது? வார்த்தையை இயேசுவாக அந்த பூமியில் நிலைத்திருந்தார். இது சீசர்களுக்கு சொன்னது. ஏன்னா முதல்ல உலகத்தில் ஏகப்பட்ட அதிசயம் அற்புதங்களை செய்து இருந்தாலும் அவரை கிறிஸ்துன்னு சொன்னது யார் சொன்னா? அவங்க சீசர்கள் தான் சொன்னாங்க. நீர் கிறிஸ்து, நீரே தேவனிடத்தில் வந்த தேவ குமாரன், நீரே கிறிஸ்து. ஆகவே அவங்களுக்கு சொன்னது. ஆனால் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே அதுதான், அவரே மெய்யான தேவன்,
அவரே மெய்யான தேவன், வானத்தில் இருந்து இறங்கிய வார்த்தை, தேவனிடத்தில் இருந்து இறங்கிய வார்த்தை அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றாரு. ஃபர்ஸ்ட் யாருக்கு? சீசர்களுக்கு சொல்றாரு. அடுத்து 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் அவளுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். பார்த்துக்குங்க, அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது அவர் என்ன செய்வார்? நம்ம கூட இருந்து நம்ம காத்து கொள்றாரு. அடுத்து வாசிங்க. நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல். அவருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பிசாசானவன் செத்து போயிடுவான். அவ்வளோதான், விரட்டி அடிக்கப்பட்டான். அவருடைய வார்த்தை நமக்கு நிறைவேறும் பொழுது, அவர் நமக்குள்ளே இருந்து அந்த வார்த்தையின் கிரியைகளை நிறைவேற்றும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற பிசாசானவன் முடிவுக்கு கொண்டு வரான். முடிச்சிட்டார், அவன் அதோட முடிச்சிட்டாரு. அடுத்து வாசிங்க. அவர்களில் ஒருவனும் கெட்டு போவதில்லை. இந்த வேத வாக்கியம் அந்த இயேசுவை தேவனாக, ஒரே மெய்யான தேவனாக ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அவர்களில் யாருமே கெட்டு போனதில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அந்த வசனங்களை வாசிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? 16ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உலகத்தான போல அல்லாமல் அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போது இந்த வேத வார்த்தையை நம்ம அந்த தியானிக்கும் பொழுது நம்ம உலகத்தார இல்லாமல் எங்கே இருக்கோம்? தேவனுக்குரியவர்களாக மாறி இருக்கோம். அப்போது நம்ம இந்த பூமிக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு? முதல்ல வார்த்தைகளை நமக்கு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அதே போல் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன செஞ்சுருக்காரு? அவரை அடித்து நொறுக்கப்பட்டு தேவனை என்ன செஞ்சுருக்காரு? அவரை நொறுக்க சித்தமாக இருந்தார். அதே மாதிரி அவரை அடித்து நொறுக்கி சிலுவையில் தொங்க விட்டுருக்காங்க. அடுத்து அப்போது இது பூமிக்குரிய இந்த காரியங்களை அவர் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, அது போதும் பாருங்க, இது கடைசியாக உயிரை விட போகிற ஒரு நேரம். அந்த முடிந்ததுன்ற ஒரு வார்த்தையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கார். அவர் எதுக்காக வந்தார் பாருங்க. மத்தேயு 5:17 எடுங்களா. அதாவது இயேசு கிறிஸ்து அந்த முடிகிற நேரத்தில் என்னென்ன காரியங்கள் முடிந்தது தெரியுமா? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இரண்டாவது, மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு வழியாயிருந்தார். ஆமென், அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை அவர் அழிக்கலை, நிறைவேற்றினார். நியாய பிரமாணத்தின்படி அப்போ யூதர்கள் காலத்தில் நியாய பிரமாணத்தின்படி ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு பலியை கொடுத்து அவர்கள் அந்த பாவத்தை சரி கட்டினாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நியாய பிரமாணத்தின்படி அவரே பலியானார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பாருங்க, ரெண்டுக்கும் இடையில ஒரு சரியான ஒரு நேரம். நியாயப்பிரமாணம் கிருபை, நியாயப்பிரமாணம் விசுவாச பிரமாணம் கிருபை, மூன்று அந்த இடத்துல நிற்கிது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கிருபையின் பிரமாணத்தை நிறைவேற்றினார். நித்திய ஜீவனுக்கு நம்ம எல்லாம் கொண்டு சென்றார். உலக பிரமாணமாக மரணம் அந்த இடத்துல மரித்தது. ஆமென், அல்லேலூயா. மரணம் அந்த இடத்துல மரித்தது. அப்போ பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உடம்புல எல்லா ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் கீழே விழுகணும், எல்லா ரத்தமும் கீழே விழுகணும். அப்போ பாருங்கள், அந்த காடி கொடுக்குறாங்க. இயேசு காடியை வாங்கிய பின்பு, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை காடி கொடுப்பாங்க, சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி காடி கொடுப்பாங்க. ஆனால் வாங்க மாட்டார். ஏன்னா அதில் ஒரு போதை கலந்துருக்கும். மார்க்கில் பார்த்தீங்கன்னா, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வெள்ளை போலம் திராட்சரசம் கலந்த ஒரு காடி அவர் கொடுப்பாங்க. அவர் குடிக்க மாட்டார். ஏன்னா அது ஒரு போதை, வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் அது உட்கொள்ளக்கூடாதுன்னு தேவன் தான் அது ஃபுல்லாக அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த காடியை அவர் வாங்க மாட்டார். அது என்னன்னா, அந்த வெள்ளைப்போளம்ன்றது ஒரு போதை, ஒரு பிசின், ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுற ஒரு பிசின். இந்த வெள்ளைப்போளம்ன்றது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு 3 ராஜாக்கள் வேற கொண்டு வருவாங்க. அதை வாசனை திரவியமாகவும் பயன்படுத்துவாங்க,
போதைக்கும் அதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க யூதர்கள் ராஜாக்கள். அப்போது அந்த காடியை கடைசியில் ஏன் வாங்கினார் தெரியுமா? அந்த காடி வந்து ரத்தத்தில் உடம்புல இருக்க ரத்தத்தை வந்து இலக்கி கொடுக்கும், எந்த இடத்துலையும் நிற்காது, ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் வெளியேற்றிடும். அதுக்காக தன்னுடைய ரத்தம் உடலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அந்த காடியை வாங்கி அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை கூட அவர் கல்வாரியில் செஞ்சிடும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதில் எடுங்க, அதாவது ஒருத்தர் மீறுதல்னால ரோமர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. பாருங்க, அப்போது அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? கிருபை. நியாயப்பிரமாணத்தை முடித்து அவர் பிரகாரமாக அவர் வந்து அழிக்கலை, முடிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை தன்னை பலியாக கொடுத்து முடித்து, அதான் முடிந்தது, மரணம் முடிந்தது. இதுக்கப்புறம் நமக்கு கிருபை ஒன்று இருக்குது. அந்த கிருபையின் மூலம் நமக்கு என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவனை கொடுக்குறார். மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு? நித்திய ஜீவன் நிச்சயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. 21ஆம் வசனத்தை வாசி பார்ப்போம். ஆதலால் பாவ மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பார்த்துங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறதற்காக அந்த இடத்திலே தன்னுடைய வேத வாக்கியத்தை நிறைவேறும்படியாக முடித்து, அந்த இடத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை முடித்து, அந்த மரணத்தை முடித்து, நமக்கு கிருபையை கொடுத்து அந்த நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த கொல்கதான்னு சொல்கிறோம்ல, அந்த இடமும் நம்ம இவர் இருக்கார்ல, ஆபிரகாம் போய் ஈசாக்கு பலி கொடுப்பார். அந்த மலை மோரியா மலைக்கு 300, அந்த கொல்கதாவுக்கும் 300 மீட்டர் தான் இடைவெளியா. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுக்கும் கொல்லப்பட்டதுக்கும் அந்த மோரியா அந்த கொல்கதா இதுக்கும் 300 மீட்டர் தான் இடைவெளியா. அப்போ பாருங்கள், ரெண்டுமே மகனை பலி கொடுக்குறது. தேவன் வந்து மகனை பலி கொடுத்த இடமாகத்தான் இருந்திருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நமக்குள்ளே அந்த தேவன் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் இறந்தாலும் கூட, ஆனால் இதுக்கிடையில் பாருங்களேன், சீசர்கள் வந்து கொஞ்சம் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படும் போது, ஐயோ நம்ம எதுவும் தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோ, நம்ம அவரையே அடிச்சிட்டாங்களே, இயேசு தேவன்கிட்டருந்து வந்தவர் இவரே அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலக்கம் அடைஞ்சாங்க. ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஒவ்வொருத்தருக்கும் காட்சி கொடுத்து, நான் நித்திய ஜீவனோடு உயிரோடு எழுந்திருக்கிறேன்னு சாட்சி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி அந்த 12 அப்போஸ்தலர்களும் எல்லாருமே இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது, நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி சுவிசேஷம் பரவிருக்குன்னா அந்த 12 சீசர்களோட ஊழியம் தான். அன்றைக்கி எல்லா உலக முடிவு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் ஜனனம் எல்லாத்தையுமே அவங்க பிரசங்கித்திருக்காங்க, கிருபையின் மூலமாக பிரசங்கித்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே இரத்த சாட்சிகளாக மரித்தாங்க. ஆனால் அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி, நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், இயேசு கிறிஸ்துவை அறிவித்தேன், அவருடைய மரணத்தை அறிவித்தேன், அவருடைய நித்திய ஜீவன் நமக்கு கொடுத்தார் என்பதை அறிவித்தேன், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவித்தேன் என்று தேவன் அந்த சீசர்கள் சொல்லி தான் மரிச்சிருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கி ஒருத்தருடைய இருதயத்திலும் தேவன் ராஜாவாக சிங்காசனம் போட்டு வீட்டிருக்கிறாரு. தேவன் வந்து எல்லாரும் யூதர்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், ராஜா வந்து நம்ம பெத்லகேமில் பிறக்கிற ராஜா வந்து கத்தி கபாடாவோடு வருவார் நினச்சா. ஆனால் தேவன் அன்பு என்ற பட்டயத்தோடு, வசனம் என்ற பட்டயத்தோடு நம்ம உலகத்திலே பிரவேசித்தார். ஆமென், அல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இன்றைக்கி தேவன் நம்ம மத்தியில் எல்லாத்தையும் முடித்து நமக்கு முழுமையாக ஒரு கிருபை என்ற ஒரு பெரிய கிருபாசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை பயன்படுத்தி அவருடைய வசனங்களை நம்ம ஆட்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனை அருள்வதும் கிருபையை அருள்வதும் நிச்சயமே. ஆமென், அல்லேலூயா. வார்த்தையை கொடுத்ததுக்காக உங்கள் நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அல்லேலூயா. கடைசியாக வார்த்தை தியானிக்க போகிறோம். தியானிச்சு என்ன செய்ய போகிறோம்? வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? இந்த இப்போ 6 வார்த்தைகளை கொடுத்துருக்கோம். 6 வார்த்தைகளை நம்மகிட்ட ஒவ்வொரு வார்த்தை சில வார்த்தை பேசியிருக்கோம். ஒவ்வொரு வாக்கியங்கள் நம்மகிட்ட நினச்சிருக்கோம் பேசியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 சொல்லுது, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த கைகளிலே ஆண்டு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் வந்து பாருங்கள், தன்னுடைய பொறுப்பிட்டவராகவே அந்த இடத்துல என்ன செய்யலை, தன்னுடைய ஆவி, நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது பார்த்தீங்களா? நமக்குள்ளே ஆவி இருக்கிறதுனால இப்போ உயிரோடு இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவி வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? நம்முடைய பாடிக்கு என்ன பேர்? டெட் பாடி இல்லைங்களா? ஆனால் இயேசு வந்து பாருங்கள், தன்னை கூடிய ஆவியை ஒப்பு கொடுத்தார், டெட் பாடி ஆனார். ஆனால் பிதாவின் கையில் கொடுத்தனாலே பிதா தன் குமாரனை இரக்கம் வைத்ததனால் அவரை மறுபடியும் உயிர்த்தெழ வைத்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நமக்கெல்லாம் வந்து மரித்த உடனே இந்த பூமி என்ன, இந்த சரீரம் என்ன ஆயிடுது? அழிவுக்கு போயிடுது. ஆனால் இயேசுவின் சரீரம் மட்டும் இந்த உலகத்திலேருந்து பாருங்கள், அவருடைய சரீரம் எங்கே இருக்கிறது? பரலோகத்து வரையில் பூமிக்குரிய சரீரத்தோடு என்ன செய்கிறாரு? காணப்படுறார். அதான் ஒரு விசேஷம். அதே மாதிரி தான் நாமும் ஒரு நாள் மரித்த பிறகு இந்த பூமிக்குரிய சரீரத்தை உடையவர்களாக பரலோகத்தில் காணப்படுவோம். அல்லேலூயா. அது அந்த சரீரத்துக்கு என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். இயேசு வந்து உயிர் தெழுந்த பிறகு எப்படி இருந்தார்? பூட்டின வீட்டுக்குள்ளே சீடர்கள்லாம் பூட்டி வீட்டுக்குள்ள இருக்காங்க. அப்போ வந்து பயப்படாதீர்கள் அப்படின்னாரு. அப்போ அந்த சரீரம் என்ன தெரியுமா? காற்று போல எங்கேயுமே என்ன செய்யணும்? நகலக்கூடியது, எங்கேயுமே உருவமாக இருக்கக்கூடியது ஒன்று. அப்போ அந்த சரீரத்திற்கு உடையவர்களாக, அந்த ஆத்மா உடையவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் இது அவங்களுக்கு. அப்போ கடைசி தேவன் வந்து அந்த 7 வார்த்தைகளிலே கடைசி தன்னுடைய ஆவியை அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் நாம் யார்கிட்ட ஒப்படைச்சிடணும்? யார்கிட்ட ஒப்படைக்கணும்? இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தான் கட்டி காத்தாலும் வெட்டி பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் கடைசியாக அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் பாருங்கள், அப்படியே யானையை பூனை ஆக்கிறோம், பூனையை யானை ஆக்கிறோம் சொல்லியிருந்தாலும் மனிதன் மரிக்கும் பொழுது, அவன் மரிக்கும் பொழுது தேவனோடு கூட இருந்தான் என்றால் அது மாறி பாக்கியம் உலகத்தில் எதையுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், கோடிக்கணக்கான அந்த சொத்துக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, மனிதன் கட்டாத ஒரு இடத்துல, நம்மெல்லாம் மனுஷன் கட்டுற இடத்துல நம்ம வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் நம்ம போகும்போது யாரு கட்டாத இடத்துல வாசம் போகிறோம்? மனிதனே கட்டாத இடத்திலே கர்த்தரே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு என்ன பண்ணி வைக்கிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் என்ன செய்வேன்? வருவேன். அப்போ மறுபடியும் வருவேன்னு சொல்லும் பொழுது, அப்போ சீடர்களை வந்து நீங்கள் மத்தேயு 24 பார்க்க, ஆண்டவர் வருகைக்கும் உங்களுடைய உலகத்துக்கும் அடையாளம் என்ன? அப்போ கடைசி சொன்னது என்ன தெரியுமா? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்காருங்க. இனி பாருங்கள், ரொம்ப ஒரு காலம் வந்து தெரியுமா, கலையிலும் வளரக்கூடிய ஒரு காலம். நான் வந்து அதிக நேரம் வந்து இந்த சில ஃபேஸ்புக்கெலாம் எல்லாம் பார்க்கும்போது உலகம் 2030 என்ன தெரியுமா, ஏஎன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரோபோட், மனுஷன் பாதி வேலையை அதை எடுத்துக்கிடுமா. பாதி வேலை யார் எடுத்துக்கிடுது? அதுக்கு சோறு வேண்டாம், தங்குறதுக்கு இடம் வேண்டாம், கொஞ்சம் சார்ஜ் ஏற்றி விட்டால் போதும் இல்லைங்களா? கட்டடத்தை உடைக்குது, பூசுது, பெயிண்ட் அடிக்கு, உழவு அடிக்கு. இப்போ எந்த ஊருக்காரங்க வந்து நமக்கு வேலையை எடுத்துக்கிறாங்க? பாதி வட மாநிலத்துக்காரங்க எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி ஏன்ஸ் வந்து என்ன தெரியுமா, இப்போ மனுஷன் வந்து கல்வியை எதோடு சேர்ந்து கற்றுக்கிட வேண்டியிருக்கு? ஏன்ஸோடு சேர்ந்து கற்றுக்கிட்டா தான் அவன் ஈக்குவலுக்கு இருந்தால் தான் இனிமேல் வேலை. அப்போ அப்படி வேலை செய்யலை அப்படின்னா நம்ம ஏஎன்ஸுக்கெல்லாம் தொடச்சி விட்றதும், பேட்ரி மாட்டி விட்றதும், சார்ஜ் போடுறதும் தான் நம்ம வேலையை என்ன செய்யும் இருக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிறு பையன் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அந்த கணக்கு போட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த கணக்கு சொல்கிறான், எத்தனையோ மில்லியன் சொல்கிறாங்க, டக்குன்னு அதை சொல்கிறான். அப்போ
மனிதனுடைய பாருங்க, அதுக்காக வேண்டியே நீ ஸ்டடி, அதுக்காக வேண்டியே வந்து என்ன தெரியுமா காலேஜ் உருவாக்கப்படும். அப்போ நாளைக்கு வந்து என்ன தெரியுமா, இன்றைக்கி அமெரிக்காவுடைய சபைகளிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி போதகராக இருக்குது. யாரும் போதகராக இருக்க வேண்டாம், அவங்களே போதகர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, இதை நீங்கள் வீட்டில் நினச்சிருந்தீங்க அப்படின்னு. அப்போ கடைசி சொன்னார் ஆண்டவர் வந்து பாருங்கள், ஒரு ஓமை சொன்னார், கோதுமைக்குள்ளே கோதுமை விதைத்தோம், ஆனால் என்ன முளைத்திருக்கிறது, களையும் சேர்ந்து முளைச்சிருக்கு. அப்போ கேட்குறாங்க, அந்த விவசாயி கேட்குறாரு, அந்த வேலைக்காரர், களையை பிடுங்கட்டுமா? வேணாம் வேண்டாம், அது எங்கே வரைக்கும் வரட்டும், அறுப்பு வரைக்கும் நினச்சிட்டோம் இருக்கட்டும். முதலாவது அறுப்பு கட்ட வரும்போது களைகளை பிடுங்கி சுட்டெரித்து அது பிறகு கோதுமை மணியை சேர்க்கப்படுகிறது. அப்போ நான் கூட நினச்சேன், கலைனா யார் அப்படின்னா மனிதர்கள் தான் கலை. இல்லை, கலை என்பது பிசாசால் உருவாக்கப்படக்கூடிய, இன்றைக்கி டெக்னாலஜினால் உருவாக்கப்படக்கூடிய மனிதர்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் திருமணமாகாத நிறைய ஆண்கள் இருக்காங்க. சைனாங்க 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேடிஸு ரோபோட்டை உருவாக்கி நீ சாகுற வரைக்கும் கூட வச்சுக்கப்பா, எல்லாம் நம்ம கூட நம்ம மனிதர் பேசுகிற மாதிரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ யோசிக்கிறோமோ பேசுகிற மாதிரிலாம் நீ கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, நாம்லாம் யார், கலைகளா? இல்லை, நாம் கோதுமை மணிகள். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம். என்ன பொக்கிஷம் தெரியுமா? இன்னைக்கு கடவுளை அறிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, கடவுளை தெரிந்திருக்கோம் பார்த்தீங்களா, இதை மாதிரி சொத்து உலகத்தில் எதுவுமே இல்லை. எவ்வளோதான் இந்த பூமியிலே 15,000 ஏக்கர் வச்சுருந்தா கூட சாகும் பொழுது ஒரு 3க்கு 6 தான் கிடைக்கும். சொல்லுங்க, 3க்கு 6 தான் கிடைக்கும். அதுவும் கொஞ்ச நாள், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுவும் இல்லாமல் போய்விடும். அப்போ சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, சேர்க்கணும். ஆனால் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பூமியில் நீங்கள் உதக்குறிதும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நீங்கள் என்ன தேவை இருக்குது கடவுள் உங்களுக்கு செய்வார். என்னென்ன காரியங்களை செய்யணுமா? விசுவாசத்தில் ஆபிரகாம் எல்லா காரியத்தையும் செஞ்சு வச்சார். தன்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு நாடை கொடுத்துட்டு போனார் விசுவாசத்தில். ஹல்லேலூயா. நீதிமான் எப்போதும் வந்து அவன் சந்ததி அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஒன்றுங்க வருங்க, எதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டீங்க அப்படின்னா சரீரம் ஒடுங்கி விடும். கவலைப்பட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும், சரீரம் ஒடுங்கும் என்று சொல்லப்படுது. கவலைப்படாதீங்க, புஷ்டியாக இருங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. எழுந்திருந்து கண்களை முடிச்சாமணும், எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட இந்த 7 வார்த்தைகளை இந்த நாட்களிலே கேட்டிருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, தேவனை சோத்துறீங்க. இன்னைக்கு 7 பேர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை இன்னைக்கு நம்ம மனசில் தோன்றணும், பெரிய காரியங்களை செய்யணும், அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட என்ன செய்வாய், பரதேசிலே இருப்பார். 3வது வார்த்தை, இயேசு தம் தாயை நோக்கி இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொன்னார். அப்ப பாருங்க, 4வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபதானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். எதுக்கு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறது. எதுக்கு? வேத வாக்கியம் நிறைவேற. 6வது வார்த்தை, எல்லாம் முடிந்தது. 7வது வார்த்தை, பிதாவுடைய கையில் என் ஆவியை. எல்லாம் உங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய ஆவியை சாமி எப்போது உம்மோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். கர்த்தாவே தேவர்களின் உமக்கொப்பா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களின் உமக்கொப்பானவர் யார்? வானத்தில் கையில தட்டி உற்சாமாய் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பான
வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவ கிருபை, தயவு, இரக்கம் ஒவ்வொருவரோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாம் உடைய கருத்து தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கென்ற காணிக்கை செலுத்துவோம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சொன்னார் சிலுவையின் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சொன்னார் சிலுவையின் எல்லாம் முடிந்தது. அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார். தம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார். நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு எனக்காய் எல்லாம் செய்து முடித்ததா. நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார். மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார். மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஒரு சிறிய அறிவிப்பு.